வணக்கம் நண்பா. நான் உங்க விஜய் பேசுறேன். இன்னைக்கு கற்பனா சக்தியினுடைய பலத்தை பத்தி தான் பேச போறோம். கற்பனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். இது என்னவோ புதுசா ஒரு விஷயத்த நான் சொல்றேனா அப்படின்னாலும் எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன இத நம்ம கற்பனை தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவும், ஒரு விழிப்புணர்வும் இல்லாம நம்ம அத செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப அத பத்தின தெளிவ தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நமக்கு புடிச்ச மாதிரி கற்பனை செஞ்சு நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருப்போம். அவ்வளவுதான். இந்த வீடியோவோட கான்செப்ட் அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்த பொறுத்தவரையும், வெறுமனே உங்க எண்ணங்களுக்கோ, வார்த்தைகளுக்கோ அது பதில் குடுக்கறதில்ல. அதுக்கான வாழ்க்கைய உங்களுக்கு உருவாக்குறதில்ல. எந்த எண்ணம் உணர்வு கலந்து நம்பிக்கையோட இருக்குதோ, அந்த எண்ணங்களுக்கு வ வலிமை அதிகம். அதுதான் உங்க வாழ்க்கையா மாறுது. இத தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்னு பார்த்தோம். இப்ப இதே விஷயத்த இமேஜினேஷன்ல எப்படி கொண்டு போலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி கற்பனை பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 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 அந்த மாரி நினைக்கிறேன். எப்படின்னா, அ எனக்கு அன்பான ஒரு மனைவி, குழந்தைங்க, சுற்றம் சுத்தி இருக்கிறவைங்களும் எனக்கு நல்ல பக்கபலமாவும், ஆதரவாவும் இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா நாளைய பத்தின எந்த ஒரு கவலையும் கிடையாது. பணம் பற்றாக்குறை கிடையாது. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படி நான் நினைக்கும் போதே எனக்கு எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, மனசு லேசாகி அது ஒரு ஹேப்பியான மொமெண்ட்ட எனக்கு கொடுக்குது. இத அப்படியே நான் கற்பனை பண்ண போறேன். எனக்கு பிடிச்ச நபர், சுத்தி இருக்கிற சுற்றம் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? இது அப்படி இருக்கிற மாரி நான் கற்பனை பண்ணிக்கும்போது, இது நம்ம வாழ்க்கையில நிஜமாகும். எப்ப நிஜமாகும் அப்படின்னா, நான் கற்பனை தான் பண்றேன் அப்படிங்கிற உணர்வு விட்டுட்டு, அந்த கற்பனையில அதே நபராவே வாழும்போது, அந்த வாழ்க்கை நிஜமாகுது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு படத்த போய் பார்க்குறீங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட ஒரு படத்த பார்த்துட்டு வரும்போது, நீங்க வெளிய வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அந்த ஹீரோவா நீங்களே உங்கள இமேஜின் பண்ணிக்குவீங்க. ஹீரோ போய் வில்லனா அடிக்கிற மாரியும், நெறைய பேர் போய் காப்பாத்துற மாரியும், இப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதே விஷயத்த தான் நீங்க இங்க செய்ய போறீங்க. என்ன ஒண்ணு, நான் கற்பனை தான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்த விட்டுட்டு, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த கற்பனைய செய்ய போறீங்க. இங்க எப்படி நடக்கும்? எந்த மாரி நடக்கும்? இது கற்பனை தான் அப்படிங்கிற மாரியான நெகட்டிவான எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னாவே, நீங்க கற்பனை பண்ணதுக்கு வலுவிழந்து போய் அது நடக்காமலே போயிடும். அப்ப இந்த மாரி எண்ணம் வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவான வார்த்தைகள நீங்க அங்க பயன்படுத்திக்கணும். திரும்பவும் நீங்க கற்பனை பண்ண பாருங்க. அப்படி நெகட்டிவா வரும்போது எல்லாம் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு நெனச்சீங்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கைய கற்பனை பண்ண ஆரம்பிச்சுக்கங்க. ரியலாவே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய, நடக்கப்போற ஒரு விஷயத்த நான் சொல்லப் போறேன். இத அப்படியே நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. இப்ப நீங்க கண்கள மூடிக்கங்க. மெதுவா மூச்ச இழுத்து 3 முறை மூச்ச இழுத்து பொறுமையா வெளிய விடுங்க. இப்போ ஒரு காமான ஸ்டேட்டுக்கு உங்க உடம்பும், உங்க மனசும் வந்துரும். இந்த ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமா, இப்போ உங்களுக்கு புடிச்ச நபர் உங்க முன்னாடி இருக்கிறதா நெனச்சுக்கங்க. ஆணா இருந்தா பெண்ணையும், பெண்ணா இருந்தா ஆணும். உங்களுக்கு புடிச்ச நபர் முன்னாடி இருக்கிறதா நெனச்சுக்கங்க. இப்ப அவங்ககிட்ட போயிட்டு, நீங்க எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்போட பேசிட்டு இருக்கிற மாரியும், நடந்துட்டு இருக்கிற மாரியும், பிடிச்ச இடத்துல இருக்கிற மாதிரியும் நீங்க நெனச்சுக்கங்க. இப்ப நெனைக்கும்போதே, நீங்க அந்த கற்பனையில வாழ பாருங்க. நீங்க பேசும்போது அவிங்க சிரிக்கிறதா இருக்கட்டும், அவிங்க சிரிக்கும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய சிரிப்பா இருக்கட்டும், இல்ல உங்களுக்குள்ள வர அந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், இது இந்த உணர்வோட நீங்க அந்த கற்பனைய செய்யும்போது, அந்த வாழ்க்கை கண்டிப்பா நிஜமா மாறும். என்ன ஒண்ணு, நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட அத செய்றீங்களோ, அது அவ்வளவு சீக்கிரமா உங்க வாழ்க்கையில பிரதிபிம்பமா மாறும். முழு நம்பிக்கையோட செய்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்குள்ளேயேவும் நடக்கலாம். ஒரு மாசத்துக்குள்ளேயேவும் நடக்கலாம். இது நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த பொறுத்தும், நம்பிக்கைய பொறுத்தும் இருக்குது. இந்த வீடியோவோட நோக்கமே, நீங்க கற்பனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த, கற்பனை தான் பண்றேங்கிற ஸ்டேட்ட விட்டுட்டு, முழு நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க எத நினைக்கிறீங்களோ, அதுதான் மெசேஜ். அதே மாரி எத நீங்க உணர்றீங்களோ, அதுதான் அந்த மெசேஜினுடைய பவர். அத நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுடைய ரிசல்ட்டா இருக்கும். இப்ப இது 3த்தோட சேர்த்து நீங்க கற்பனை செஞ்சுக்க போறீங்க. இவ்வளவுதான். இத நீங்க உணர்வு பூர்வமா, ரியலா பிரசன்ட் டேவ்ல இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி கற்பனை பண்ண போறீங்க. அவ்வளவுதான். இது நீங்க பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு மெசேஜ் வர்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிடிச்ச ஒரு வாழ்க்கையுடைய தொடக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, ஒரு வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு நம்பிக்கை வரும். அத பெருசா அச்சீவ் பண்ணும்போது, உங்களுக்கு அது அவ்வளோ ஒண்ணும் பெரிய விஷயமா இருக்க போறதில்ல. ஒரே ஒரு முறை நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த விஷயங்கள ஆ அசால்ட்டா நீங்க அத செஞ்சுட்டு போயிடுவீங்க. ஓகே நண்பா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நீங்க உறுதியான நம்பிக்கையோட சொல்லுங்க. எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை பிடித்த மாரியே ஏத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்க ஒவ்வொரு முறை உங்களுக்குள்ள நெகட்டிவ் எண்ணம் வரும்போதும், இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க சொல்லும்போது, உங்க மனசு ஊக்குவிப்போட, முழு நம்பிக்கையோட செயல்படும். ஓகே நண்பா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு பிடித்தமான நபருக்கும் அனுப்பி, அவங்களுக்குள்ளயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.